தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரை பகுதியில் தற்போது நடைபெற துவங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வர துவங்கி இருக்கிறார்கள். மாநாட்டினுடைய முன்பகுதிகள் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில பின் தொடர்ந்து அதாவது விஜய் வரக்கூடிய அந்த மேடை மட்டுமல்லாது மேடையிலிருந்து ஒரு சுமார் 350 மீட்டருக்காக ஒரு பெரிய ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரேம்ப்ல இரு புறங்களிலும் காண்பதற்காக தற்போதே அவர்களுடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் ஏராளமான குவிய துவங்கி இருக்கிறார்கள். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இந்த ரேம்பினுடைய கிழக்கு பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் முழுமையாக தொண்டர்களால் நிரம்ப காணப்படுகிறது. தொண்டர்கள் தற்போதே அதாவது 4 மணிக்கு மேலாக விஜய் இங்கே வந்து உரையாற்ற துவங்கக்கூடிய நிலையில் இந்த ரேம்ப் வழியாக வந்து இருபுறமும் இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் இடம்பெறும் என்கிற அடிப்படையில் தற்போதே அவர்கள் காத்திருக்க துவங்கி இருக்கிறார்கள். பல மணி நேரத்திற்கு முன்பாகவே அவரை அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கூட்டம், அவருடைய விஜய் ரசிகர்களுடைய கூட்டம், கட்சியினுடைய தொண்டர்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த பகுதி இந்த கேலரி முழுமையாக நிரம்ப காணப்படுகிறது. ஒவ்வொரு கேலரியிலும் 2000 முதல் 5000 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிற நிலையில் இந்த பகுதியில் தற்போதே இந்த பகுதி முழுமையாக நிரம்ப காணப்படுகிறது. ஏராளமான தொண்டர்கள் வெயிலை பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? சொல்லுங்க. நான் கலந்துகிட்டு 2வது கலந்துக்கிறேன். அதை விட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப வியப்பாவும் இருக்கு இந்த மாநாடு. வந்து ரொம்ப சந்தோஷமா மாநாடுல வந்து சொல்லுவாங்க திமுக மாதிரிலாம் மாநாடு யாரும் நடத்த முடியாது, பண்ணுது காசுல பண்ணது, இது வந்து தளபதி சொந்தமா காசுல பண்ணுது. அவங்க வந்து கொள்ளை அடிச்ச காசுல கோட்டையா கட்டலாம். எங்களுக்கு வந்து இதுதான் கோட்டை, வந்து உழைச்சு கட்டினாலும் இது வந்து எங்களுக்கு கோட்டை, இது வந்து எங்களுக்கு கோட்டை, உழைச்ச சம்பாதிச்ச காசுல கொள்ளை அடிச்ச காசுல. சொல்லுங்க, 350 மீட்டர் நீளத்திற்கு இந்த ரேம்ப் போடப்பட்டிருக்கு. அருகில் இருந்து பார்க்கணும், உங்களை அவர் பக்கத்துல வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் போடப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை நீங்களே பார்க்கலாம். அங்க பாருங்க, கூட எடுத்து போட்டு அந்த அளவுக்கு நம்ம தொண்டர்கள் வர்றதுக்காக அவர் வர்றது சாயங்காலம் தான். இப்பயே ரெடியா உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் திரும்பி. அப்படின்றப்போ அவருக்காக அத்தனை தொண்டர்களும் இங்க நின்று இருக்காங்க. எங்களை பாக்குறதுக்காக இந்த ரேம்ப் போட்டிருக்காப்ல. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் சேலம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேங்க. சேலம் மாவட்டம் ஓமலூருங்க. எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? நாங்க மேக்ஸிமம் ஒரு 50 பேருக்கு மேல வந்திருக்கோம். 86 பேர் வந்திருக்கீங்க. ஒரு பஸ், ஒரு டிராவல்ஸ் வந்திருக்கோம். எப்படி பார்க்கறீங்க இந்த மாநாடு? எப்படி இருக்குது? முதல் மாநாட்டுல கலந்துக்கிட்டீங்களா நீங்க? இந்த மாநாடு அதாவது முதல் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு பின்னாலே நின்னுட்டோம். மாநாட்டு இந்த மாதிரி பக்கத்திலே போக முடியல. இது என்னன்னா முதல் நாளைக்கே முன்னால வந்து நம்ம மாநாட்டுக்குள்ளேயாவது போகணுமே அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். கடவுள் புண்ணியத்துல உள்ள வந்துட்டோம். ஏன்னா கடவுளை பார்க்க வந்திருக்கோம், அதனால கடவுள் புண்ணியத்துல உள்ள வந்துட்டோம். அதுதான் ஒரு இது. தரிசனத்துக்காக வெயிட்டிங். 2026 மக்களோட தளபதியா நம்ம தளபதி ஜெயிப்பாரு, ஆட்சி அமைப்பாரு. அதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கும். நாங்க இளைஞர்கள் அதுக்கு முன்னோடியா இருக்கோம். கண்டிப்பாக மக்களின் முதல்வர் விஜய். நாங்க சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க மேட்டூர் நகரம். இந்த போன டைம் மாநாட்டுக்கு நாங்க வந்திருந்தோம். அந்த டைம் வரும்போது விக்கிரவாண்டி வரலும் போனோம். தளபதி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போய் ஸ்டேஜ் வரலும் போட்டு பேச்சு முடிச்சிட்டாரு. ஆனா இந்த டைம் வந்து இந்த பார்த்தே ஆகணும், தளபதி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க ரிட்டர்ன் ஸ்டேஜ் தொட்டுட்டு நாங்க அது வந்தோம். இந்த டைம் வந்து நேரமா கிளம்பி இன்னைக்கு வந்து இவ்வளவு பேரோட நாங்களும் நைட்டா இன்னைக்கு வந்துட்டோம். நாங்க வந்துட்டு தளபதியை பார்த்தே ஆகணும்னு ஒரே குறிக்கோளோட காலையில இருந்து இந்த சாயங்காலம் வரலும் தளபதி வரவர்களும் நாங்க இருக்க போறோம். அவர் பேசுறவர்களும் கேட்க போறோம். அவரோட பேச்சுக்காக நாங்க வெயிட்டிங். எல்லாருமே மேட்டூர் நகரத்துல இருந்து கண்டிப்பா 2026 எங்க தளபதி தான். உட்கார வைப்போம், முதலமைச்சர் ஆக்குவோம். ஏன்னா இத்தனை பேர்களும் வந்து வெயிலும் பார்க்காம சாப்பாடுன்னு பார்க்காம எதுவும் பார்க்காம எல்லாமே வந்தது தளபதிக்காக மட்டும்தான். எல்லாம் 500 சும்மா வந்து சாதாரண கூட்டம், பணத்துக்காகவோ இல்ல ஓட்டுக்காகவோ இல்ல மாதிரி இந்த குவார்டர் பிரியாணிக்காகவோ சேர்ந்த கூட்டம் கிடையாது. எல்லாமே அவங்க சொந்த செலவுல தளபதியை பார்க்கணுன்ற ஒரே குறிக்கோளோட வந்திருக்காங்க. சொல்லுங்க, எந்த ஊர்ல? நாங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பியன்பட்டி கிராமத்துல இருந்து வரோம். அதாவது என்னன்னா இந்த மாநாட்டை நம்ம ரொம்ப பெருமையா நாங்க எதிர்கொள்றோம், பாக்குறோம். ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயம். இதுலயும் சில பல ஒரு அபசாமும் நடக்குது. ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், 4 வருஷமா கிடக்கிற ரோட்டை நீங்க சீரமைக்கல. மாநாடு அறிவிச்ச உடனே நீங்க அந்த ரோட்டை வெட்டி போட்டு 10 கிலோமீட்டருக்கு மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. நிறைய டிராவல்ஸ், நிறைய பஸ், இதெல்லாம் ரொம்ப ஒரு மிஸ்டேக் ஆகி நிக்குது. ஆனா ஒவ்வொரு தளபதியும் நைட்டு எங்க வண்டியே மிஸ்டேக் ஆகி நின்றுச்சு, அந்த ரோட்ல போக முடியல, பஞ்சர் ஆகி போச்சு. தளபதி தொண்டர்களால தான் நாங்க மீண்டும் அந்த இடத்துல இருந்து வர முடிஞ்சிச்சு. இத்தனை வருஷம் இல்லாத
அதாவது காலையில இப்ப மட்டும்தான் ஒரு 9-10 மணி தான் ஆகுது. இப்பயே இவ்வளவு கூட்டம் அப்படின்னா அவர் தளபதி வரதுக்கு நிறைய நேரங்கள் இருக்குது. இருந்தாலும் இவ்வளவு கூட்டத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க அந்த மாநாட்டுக்கு போக கூட இல்லை. நான் ஒரு மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன். இதே எனக்கு ஃபர்ஸ்ட் தளபதியின் மாநாடு. இதை எனக்கு ஃபர்ஸ்ட். நான் ஒரு டிஎம்கேல வார்டு பொறுப்புல இருந்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப ஒரு பெருமையா இருக்குது. நிச்சயமாக, அதாவது தளபதியை பார்ப்பதற்காக அவர் கட்சி மிக ஆர்வமாக வந்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அவரை அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்ற நோக்கில் அந்த ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அவர்களும், அதாவது தளபதியும் தொண்டர்களை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கக்கூடிய போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட பாக்ஸர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போதே அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இந்த ரேம்பை சுற்றி முழுவதுமாக இரு புறங்களிலும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது மிக அதிகமாக காணப்படுகிறது. மாலை 4 மணிக்கு மேலாக அவர் வரக்கூடிய நிலையில தற்போதே சுமார் 5-6 மணி நேரத்திற்கு முன்பாகவே அவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுகிறது. ஆண் தொண்டர்களுக்கு இணையாக பெண் தொண்டர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் குடையை பிடித்தபடி இங்கே காத்திருக்கக்கூடிய நிலை தற்போது காணப்படுகிறது.